Vanakkam, Namaste. Today we are going to discuss about types of plan and types of meal in hotel industry. என்ன புதுசாக பிளான் சொல்கிறான் மீல் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான் இது. டைப்ஸ் ஆஃப் பிளான் ஹோட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எடுத்தீங்கன்னா யூரோப்பியன் பிளான், கான்டினென்டல் பிளான், அமெரிக்கன் பிளான், மாடிஃபை அமெரிக்கன் பிளான் ஆர் பர்முடா பிளான். இந்த 4 பிளான் இருக்கும். இது என்னென்ன பிளான்னா, ரூமை வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்குறோம். இப்போ யூரோப்பியன் பிளான்னா ஒன்லி ரூம் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்க எந்த மீலும் எலிஜிபிள் கிடையாது அவங்களுக்கு. கான்டினென்டல் பிளான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரூம் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கன்னா ஒன்லி ஹாட் ஐட்டமே இருக்காது, எல்லாமே கோல்டு ஐட்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் ரோல்ஸ் இருக்கும், குரோசோ, மஃபின், டேனிஷ் அப்படின்னு இருக்கும். அந்த இது ப்ளஸ் ஜூஸஸ், டோஸ்ட்டு, இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து கான்டினென்டல் பிளான் சொல்லுவோம். அமெரிக்கன் பிளான் அப்படின்னா ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். எக்கில் ஆரம்பித்து மீட் இருக்கும். காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். பேக்கன் இருக்கும், சாசேஜ் இருக்கும், எல்லாமே போர்க் இருக்கும், சலாமி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபுல் கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் தான் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுது. சீரியல்ஸ் ஒரு கவுண்டர் இருக்கும். சீரியல்ஸ்னால் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, ஸ்பெஷலுக்கு அந்த வெரைட்டி ஆஃப் சீரியல் இருக்கும், வெரைட்டி ஆஃப் கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் இருக்கும். ஸ்பெஷலாக கிட்ஸ் கார்னர் தனியாக வச்சுருப்பாங்க, ஹெல்தி கார்னர் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 250 to 300 டிஷ்ஷஸ் பிரேக்ஃபாஸ்ட்லேயே வச்சுருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அதுதான் அமெரிக்கன் பிளான். மாடிஃபைட் அமெரிக்கன் பிளான், அமெரிக்கன் பிளான்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இந்த 3 மீலும் சேர்த்தது தான் அமெரிக்கன் பிளான் சொல்லுவாங்க. மாடிஃபை அமெரிக்கன் பிளான்னா எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு, லஞ்ச் ஆர் டின்னர், ஏதாவது ஒரு மேஜர் மீல் எடுத்துக்கிறது தான் மாடிஃபை அமெரிக்கன் பிளான் சொல்கிறது, இல்லை பர்முடா பிளான் சொல்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டைப்ஸ் ஆஃப் மீல். அப்படின்னா நம்ம ஒரு 7 டைப்ஸ் மீல் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் தெரியும் எல்லாருக்கும், கரெக்டுங்களா? இது இல்லாமல் இன்னொரு 4 இதுவும் இருக்குது. ஓகே, பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ, எதை மிக்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையா, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா உங்கள் பாடி வந்து ஒரு 8 hours, இப்போல்லாம் தூங்குறதெல்லாம் 6 மணி நேரம் தான் தூங்கினாங்க, 4 மணி நேரம் தான் பசங்க தூங்கினாங்க. ஆனால் ஒரு மனிதன் தூங்கணும்னா மினிமம் 8 hours தூங்கணும். அப்போ தான் அவன் ஹெல்த்தியாக இருப்பான். இல்லை அட்லீஸ்ட் நைட்டு 1 AM - 3 AM வரையும் கம்பல்சரி அவன் நல்ல ஸ்லீப்பில் இருந்தான்னா யூ வில் பி மச் ஃப்ரெஷர் இன் த நெக்ஸ்ட் டே. அந்த டைம் தான் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணோம். அந்த டைமில் நம்ம ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. 100% நைட்டில் மொபைலை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 10 மணிக்கு மேலே மொபைலே பார்க்காதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் அட்வைஸ் டு எவ்ரி ஒன். உங்கள் கண்ணுக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. இம்பார்ட்டன்ட் ஆர்கன் கண்ணு தான். என்னடா அவன் சயின்ஸில் போய் ரொம்ப இன்வால்வ் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா இப்போத்திய பசங்கள்லாம் 3G 5G மொபைலில் தான் ஃபுல்லாக இருக்காங்க. ஃபுல் டைம் மொபைல் அவாய்ட் பண்ணுங்கள். 10 o'clock மேலே மொபைலில் தூர போட்டுருங்க, மார்னிங் 6 o'clock வரையும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். நெவர் எவர் ஸ்கிப் யோர் பிரேக்ஃபாஸ்ட். ஸ்கிப் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அல்சர்லேருந்து எல்லா ப்ராப்ளமும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஈட் லைக் எ கிங் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11 cessன்னு இருக்குது. அதாவது மிட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அது என்னென்னா ஒரு காஃபி, டீ வித் குக்கீஸோ இல்லை சம் சார்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்நாக்ஸ் தான் 11 cess சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஞ்ச். என்னடா பிரஞ்சுன்னு சொல்லணும்? த காம்பினேஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இஸ் கால்ட் பிரஞ்ச். மோஸ்ட்லி இட்ஸ் ஃபேமஸ் இன் ஆல் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் அமெரிக்கா ஆல்சோ இட்ஸ் வெரி ஃபேமஸ். ஏன்னா சண்டேஸில் நார்மலாக அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ லேட் மார்னிங்லேருந்து நேராக பிரஞ்சுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்கும், லஞ்சும் இருக்கும். ஸோ இட்ஸ் நார்மலி ஸ்டார்ட் அட் 11 o'clock அண்ட் எண்ட்ஸ் வித் 4 o'clock. அதுதான் பிரஞ்சுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அப்புறம் ஈவினிங் ஹை டீ இருக்குது. ஹை டீ பார்த்தீங்கன்னா 4 to 7 வரையும், இல்லை 6:30 வரையும் இருக்குது தான் ஈவினிங் ஹை டீ. தென் டின்னர். எஸ், டின்னர் இஸ் த கேஷுவல் டின்னர். லஞ்ச் எப்பயுமே வந்து லைட் எடுக்கணும். லைக் தேர் இஸ் அ சேயிங் லைக் பிரேக்ஃபாஸ்ட் ஈட் லைக் எ கிங், லஞ்ச் ஈட் லைக் எ பெகர். மேபி ஒரு டோஸ்ட்டு, ஒரு சாண்ட்விச், அது மட்டும் சாப்பிட்டாலே போதும் லஞ்சில். பட் டின்னர் அகெயின் யூ ஹேவ் டு ஈட். பட் ட்ரை டு ஈட் யுவர் டின்னர் பிஃபோர் 8 o'clock. அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். 8 o'clock மேலே அவாய்ட் பண்ணுங்கள் சாப்பிட்றது. அப்போ தான் உங்கள் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டின்னர் பார்த்தீங்கன்னா 8 to 10:30 வரையும் டின்னர் டைமிங் நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பர்னு ஒன்று இருக்குது. அதாவது மிட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா மிட் மீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக. நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் புஃபேலாம் ஃபேமஸாக இருக்குது. இப்போல்லாம் ஐடி க்ரௌடுக்காக தே ஆர் அட்ராக்டிங் அ மிட் நைட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ தட்ஸ் கால்ட் அ சப்பர். ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஸ்டே டியூன் வித் சம் அதர் வீடியோ. ஓகே, பை.